Hi, hello. Welcome to Learn Tech with Syed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Acer Aspire A71542G அப்படிங்கிற லேப்டாப்புடைய RAM அப்கிரேட் பார்க்க போறோம். அந்த லேப்டாப் எப்படி பிரிக்கிறது, RAM எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிற விஷயமெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ், OS இன்ஸ்டலேஷன், சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன், அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் லைன் பை லைனாக வரப்போகுது நம்ம சேனலில். அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த Acer லேப்டாப் தான் பிரிக்க போகிறோம். அதுக்கு திருப்பி வச்சுக்கோங்க லேப்டாப்பை. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஒவ்வொன்றா பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸ்க்ரூஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸ்க்ரூஸோட சைஸ் மாறின ஸ்க்ரூஸ் போட்டிங்கன்னா பேனல் பிரேக் ஆகும், இல்லைன்னா ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லா சைடும் இந்த மாதிரி ஓப்பனர் வச்சு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா பேனல் தனியாக வந்துடும். பேனல் தனியாக எடுத்துட்டோம். லேப்டாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ 2 ஸ்லாட் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு ஸ்லாட்டில் ரேம் இருக்குது, இன்னொரு ஸ்லாட்டில் நம்ம புது ரேம் போடுறோம். போட்டுட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எதுவும் வரல. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ரேம் ப்ராப்பராக செட் ஆகிருக்காது, ஸ்லாட்டில் உட்காந்துருக்காது. அப்படி இல்லைன்னா ரேம் ஸ்லாட்டில் டஸ்ட் இருக்கலாம், இல்லைன்னா ரேமில் அந்த கோல்ட் பிளேட் கரோட் ஆகிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். ஸோ ரேம் ஸ்லாட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ரேமை எரேசர் வச்சு நல்லா ரப் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டை நல்லா ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரேமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக அமுத்தி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 ரேமும் நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், சும்மா செக் பண்ணுறதுக்கு வேண்டி. அப்படியே ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்துடுச்சு. ஓகே, டன். ரேம்லாம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஷட் டவுன் பண்ணி விட்ருங்க. ஷட் டவுன் பண்ணி விட்டுட்டு நம்ம லேப்டாப்பை பேக் பண்ணிடலாம். ஷட் டவுன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். பேனல் மாட்டுறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து மாட்டுற மாதிரி மாட்டணும். ஃப்ரண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மாட்டணும். அப்போ தான் உங்களுக்கு லாக்கெல்லாம் பக்காவாக செட் ஆகி உட்காரும். ஃப்ரண்ட் சைடில் லாக் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே சைடில், அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா பக்காவாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் சுற்றியும் திருப்பி செக் பண்ணிக்கோங்க லாக் ஆகிருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம கழட்டி வச்ச ஸ்க்ரூஸ் எல்லாம், எல்லா ஸ்க்ரூஸும் அதிலே கனெக்ட் பண்ணிடலாம். எல்லா ஸ்க்ரூஸும் போட்டுட்ருக்கோம். எல்லா ஸ்க்ரூஸும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி வச்சு ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணுறோம். ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்துடுச்சு. ஓகே, உள்ளே போய் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் அதே மாதிரி ரேம் ஆட் ஆனது காமிக்குதாங்கிறதையும் செக் பண்ணிடலாம். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம் அப்கிரேட் ஆகிடுச்சு காமிக்குது பாருங்கள், 12GB காமிக்குது. ஷட் டவுன் பண்ணிடலாம். நம்ம இப்போது Acer Aspire A71542G அப்படிங்கிற லேப்டாப்புடைய ரேம் அப்கிரேட், அப்புறம் ஓப்பன் எப்படி பிரிக்கிறது, எப்படி மறுபடியும் மாட்டுறது எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.